தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை அன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவினர் இன்று தமிழ்நாடு வருகின்றனர். புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் புதுச்சேரி மாநிலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி புயல் பாதிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புயல் சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னை வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று இரவு 7 மணிக்கு சந்திக்கும் மத்திய குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பயந்துதான் திருமாவளவன் அம்பேத்கரை ஆராதிக்க மறுப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள அம்பேத்கர் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, அம்பேத்கரின் பெருமையை பாடுவதற்கு திருமாவளவன் இரும்பாக நிற்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மறுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் துணிச்சலாக நான் அம்பேத்கர் அவர்களின் புகழை பாடுவேன் என்று சொல்வதுதான் இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா? அப்போ மரியாதைக்குரிய அம்பேத்கர் பெயரை வைத்து என்ன காய் நகர்த்தினானா? காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அளவிற்குத்தான் நான் பலவீனமானாக இருக்கிறேன் சொல்கிறாரா? இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. திமுகவுடனான கூட்டணியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதற்கு இடம் தரக்கூடாது என்பதால் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். விகடன் பதிப்பகத்தின் மீது நான் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகளை கடுமையாக விமர்சிப்பவர்கள் ஏன் இந்த கோணத்திலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்கிற ஆதங்கத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். விகடன் பதிப்பகம் என்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்க சொன்னார்கள். ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் சிலர் திட்டமிட்டே திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவார்கள். அதற்கு இடம் தரக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடுதான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஆனால் சமூக ஊடகங்களில், மரபு ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் அல்லது திருமாவளவன் திமுகவுக்கு அஞ்சுகிறார், திமுகவுக்கு பயந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை என்றெல்லாம் அவதூறுகளை பரப்ப சிலர் ஆதவ அர்ஜுனாவுக்கு
பயப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் திமுகவுக்கு அஞ்சுகிறார் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட விமர்சனங்கள் உள்நோக்கம் கொண்டவையாக இருப்பதால் இவர்களுக்கு மீண்டும் தீனி போட வாய்ப்பு கொடுத்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இதை அணுகுகிறோம். அவ்வளவுதான். இதில் வேற எந்த உள்நோக்கமும் எமக்கு இல்லை. எங்களை வைத்து பகடை ஆடுவதற்கு, சூதாட்டம் ஆடுவதற்கு நாங்கள் இடம் தரக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடுதான். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை 24 மணி நேரமும் பேசிக் கொண்டிருப்பவர்கள், வருடத்தில் 365 நாளும் பேசிக் கொண்டிருப்பவர்கள். எனவே இந்த ஒரு விழாவிலே நாங்கள் பங்கேற்காமல் போய்விட்டதனால் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்று பொருள் இல்லை. எமது தொண்டர்கள் அப்படி தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், பொதுமக்களும் அப்படி தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதில் உள்ள சூழ்ச்சி என்ன என்பதை நடுநிலையோடு இருந்து அணுகக்கூடியவர்கள் நன்கு அறிவார்கள். தொன்மை மாறாமல் புதுப்பித்து பாதுகாக்கப்பட்டு வருவதற்காக கும்பகோணம் வட்டத்தில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் சுமார் 1300 ஆண்டுகள் தொன்மையானதாகும். இந்த கோயிலுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமானது தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்தமைக்காக கும்பகோணம் வட்டம் துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலை 2024ஆம் ஆண்டிற்கு சிறப்பு விருதுக்கு தேர்வு செய்துள்ளது. இதற்கு முழு முதற் காரணம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை புனரமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் அவர்களுடைய சிந்தையில் உதித்திட்ட திட்டம் என்பதால் 2022ஆம் ஆண்டு 100 கோடியும் 2023ஆம் ஆண்டு 100 கோடியும் 2024ஆம் ஆண்டு 100 கோடியும் ஒதுக்கியதன் விளைவாகத்தான் 507 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த புனரமைப்பு பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு முழு முதற் காரணம், இந்து சமய அறநிலையத்துறை தனது நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்துதல், குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தொன்மை வாய்ந்த கோயில்களை புதுப்பித்திட இதுவரை 300 கோடி ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கடலூரில் தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தமிழ்நாடு அரசு வழங்கிய நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். குறிப்பாக பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட ஊராட்சி கிராமங்கள் மற்றும் கடலூர் மாநகர பகுதிகள் என அனைத்துமே கடுமையாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 2000 மற்றும் 1 கிலோ பருப்பு மற்றும் 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கப்படும் என அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு டோக்கன் விநியோகம் என்பது நியாய விலை பணியாளர்கள் மூலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து டோக்கன் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் இன்று குண்டு உப்ளாடி பகுதியில் தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சுமார் 200 நபர்களுக்கு இங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் 1 கிலோ பருப்பு, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட 2000 ரூபாய் ரொக்க பணம் என ஆகியவை தற்போது நிவாரணமாக வழங்கி வந்தார். தொடர்ச்சியாக இதேபோல் கடலூர் மாவட்டம் முழுவதும் 1,95,983 குடும்பங்களுக்கு இந்த நலத்திட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்க உள்ளதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இன்று 95 நியாய விலை கடையில் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. நாளையிலிருந்து அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த நிவாரணத் தொகையை தமிழ்நாடு அரசு அறிவித்த நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் தற்போது தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.